தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரே வீட்டில் 79 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோடேரி, மேல்கோடேரி, கோடேரி வேலி, ஆலடா வேலி ஆகிய கிராமங்களில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் கோடேரி வாக்குச்சாவடி எண் 210 உள்ள மேல்கோடேரி பகுதியில் கதவு எண் 11 79 வாக்காளர்களும், கதவு எண் 12 33 வாக்காளர்களும், கதவு எண் 9 14 வாக்காளர்களும், கதவு எண் 10 9 வாக்காளர்களும் உள்ளதாக வரைவு வாக்காளர் பட்டியல் மூலம் தெரியவந்தது. வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிகரட்டி ஊராட்சி 12வது வார்டு உறுப்பினர் மனோகரன் சமீபத்தில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலை சரிபார்த்த போது இந்த குளறுபடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கதவு எண் 11 79 வாக்காளர்கள் உள்ளதாக கூறப்பட்ட வீட்டில் 4 வாக்காளர்கள் மட்டுமே உள்ளனர். அதேபோல கதவு எண் 9 14 வாக்காளர்கள் உள்ளதாக பதிவாகியுள்ள நிலையில் 2 வாக்காளர்கள் மட்டுமே உள்ளனர். மேலும் அவர்கள் இப்போது கர்நாடக மாநிலத்தில் வசிப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள அதிகரட்டி ஊராட்சி 12வது வார்டு உறுப்பினர் மனோகரன், ஒரு கதவு எண்ணில் 79 வாக்காளர்கள் இருப்பதாக வாக்காளர் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முறையாக தேர்தல் நடைபெற தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள 200 வாக்காளர்கள் வெளிமாநிலத்துக்கு சென்றுவிட்ட நிலையில் அவர்களது பெயர்களும் நீக்கப்படாமல் உள்ளன. எனவே அவர்களின் வாக்குகள் தவறாக பதிவிட வாய்ப்பு உள்ளதாக தேர்தல் ஆணையம் நீலகிரி மாவட்ட தேர்தல் அலுவலர்களிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இந்நிலையில் இதுகுறித்து பேசியுள்ள குன்னூர் தேர்தல் அதிகாரியும் வட்டாட்சியருமான ஜவஹர், கோடேரி கிராமத்தில் வாக்காளர் வரைவு பட்டியலில் ஒரே கதவு எண்ணில் 79 பெயர்கள் இருப்பதாக வாக்காளர் பட்டியலில் உள்ளது. இது வார்டு எண் 11 என்பதற்கு பதிலாக கதவு எண் 11 என்று பதிவாகியுள்ளது. இதுகுறித்து அதிகரட்டி ஊராட்சி அலுவலகத்தில் தகவல் தெரிவித்து அனைத்து வீடுகளுக்கும் சரியான கதவு எண்களை வழங்கும்படி கேட்கப்பட்டுள்ளது. விரைவில் சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஒரே வீட்டில் பல வாக்காளர்கள் இருக்கின்றனர். இது பாஜகவின் வாக்கு திருட்டை காட்டுகிறது என ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வரும் நிலையில் தமிழகத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. திமுக மற்றும் காங்கிரஸ் மீது அதே விமர்சனம் பொருந்துமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது.